ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் லிவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டர்மரிக் அண்டு சால்ட்டு போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருவோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ 1 கிலோ லிவர் ஈரல். 1 கிலோ லிவருக்கு நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினோடனே ஆயில் ஊற்றுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் பட்டை 2 துண்டு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்குவோம். இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த ஈரலை சேர்த்துடலாம். இப்போ ஈரலை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 2 சேர்ப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா 2 ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கு. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஈரலில் தண்ணி சேர்க்கலை. அதில் உள்ள தண்ணி தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம்.